உங்களுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. இப்ப தங்கம் விலை குறைஞ்சிட்டு வருது. வாங்கலாமா விற்கலாமாங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. தயவு செய்து நீங்க வாங்குறது விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு வாங்குங்க, வித்துக்குங்க. இதை நான் ஒரு செய்தியா தான் சொல்றேன். தங்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா உலகளாவிய எரிவாயு தட்டுப்பாடு தான். எரிவாயுவும் தட்டுப்பாடா இருக்கு, பெட்ரோல் எனர்ஜி லிக்விட்ஸும் தட்டுப்பாடா இருக்கு. கத்தார்ல இருக்கிற ராஸ் லஃபாங்கிற இடத்த ஈரான் அடிச்சிட்டதால கேஸ் தட்டுப்பாடு அதிகமா இருக்கும். அது இல்லாம எல்லா துபாய், குவைத், பஹ்ரைன்ங்கிற எல்லா இடத்துலயுமே எரிவாயு அடிச்சதால, எண்ணெய் வயல்கள் அடிச்சதாலையும் எரிவாயு தட்டுப்பாடுங்கிறது இருக்கும். நம்ம எரிபொருள் இல்லாம இன்னைக்கு இருக்கவே முடியாது. உலகம் அப்படி இருக்கு. ஸோ எரிவாயு எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கிறதால ஸ்பெகுலேட்டிவ்ஸ், நாமெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் நம்ம கோல்டை வீட்டில் வாங்கி வச்சுக்குவோம். நம்ம வாங்கி வைக்கிறது விலை குறையுமா அதிகமா இருக்குமான்னு பார்த்து மட்டும் வாங்கி வச்சுப்போம். ஆனால் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ஸ்பெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எந்த பொருள் ஏறுதோ அதுல எடுத்துட்டு போய் பணத்தை போடுவாங்க. அப்ப கோல்டு இன்னைக்கு ஏறுமா ஏறாதான்னு தெரியாது. அதை வித்துட்டு அதுல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிட்டு எண்ணெயை வாங்கி வைப்பாங்கன்னா எண்ணெய் கண்டிப்பா $150 வரைக்கும் போகும். ஏற்கனவே என்னுடைய முந்தைய பதிவில் நான் போட்டிருக்கேன். பியர்ல் ஆஃப் ஹார்பர்ல அமெரிக்கா இது வரைக்கும் 100 வருஷம் இல்லாம இன்னைக்கு சொல்லிருக்கு, அமெரிக்கா எல்லா துறைமுகங்களையும் கப்பல்கள் போகலாங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ அனைத்து நாட்டு கப்பல்களும் போறாங்கன்னு சொன்னாக்கா அடுத்த 60 நாளைக்கு குறைஞ்சது இந்த சண்டை அடுத்த 60 நாளைக்கு குறையாது. ஸோ தங்கன்றது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இறங்கும். அதாவது 2 விதமா பார்க்கலாம். ஒன்று, $150 தங்கம் வர்ற அளவுக்கு, சாரி, $150 எரிவாயு க்ரூட் ஆயில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் தங்கம் இறங்கு முகத்துல இருக்கலாம். அல்லது 12,500 ரூபா, 11,500 ரூபா வரைக்கும் இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு தங்கத்தை வாங்கக்கூடிய இது. ஏன்னா நம்ம கரெக்டா இவ்வளவு போவோம்னு சொல்ல முடியாது, இவ்வளவு போகாதுன்னு சொல்ல முடியாது. 16,000ல இருந்து ஒரு 30% குறைஞ்சதுன்னா பார்த்துக்கோங்கன்னா 4,800 ரூபா, 5,000 ரூபா. ஸோ 16 - 5 11. இந்த 16,000 ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்படி இல்லைன்னா க்ரூட் ஆயில் $150 எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இருங்க. அந்த $150 ரீச் ஆகும்போது நீங்க தங்கத்தை வாங்கலாம். ஏன்னா திருப்பி அங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்றவங்க திருப்பி எடுத்துட்டு கோல்டுல தான் அதை திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எண்ணெயும் தங்கன்ற அளவுக்கு தான் இருக்குது. மக்கள் எரிவாயுவை சிக்கனமா பயன்படுத்தணும். உங்களுடைய சேமிப்பையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்காவது பொருளாதார மந்த நிலைன்றது இருக்கும். துபாய், கத்தார், குவைத் இதெல்லாம் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு அவர்கள் சிரமம்